லைட்டு வந்தாச்சு. அந்த அட்ரஸ் தான். வீடு பெருசாக இருக்கே. இந்த வீட்டை தான் டெலிவரி பண்ணும் போல சார். வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கீங்களா? நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, உங்கள் ஃபுட்டு வந்துடுச்சு சார். கேட்டு என்ன மெதுவாக திறக்கு. ஓ, கேமரா வழியை பார்க்குறாரா? ரைட்டு சார், வாங்க. தம்பி உள்ள வாப்பா. என்னடா அது சார், உங்கள் தொண்டையில கிச்சிச்சா? ஆமாப்பா. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சிக்கிச்ச போக்குங்க. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சிக்கிச்ச போக்குங்க. சார், ஏன் சார் கேட்ட போட்டீங்க? வீட்டுக்குள்ள திருட வந்துடக்கூடாது. ஓஹோ, ரைட் ரைட். இந்த கார் எங்கேயோ பார்த்த வழியே இருக்கு. எங்க பார்த்தேன் சார். சார் 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 சார், ஏங்க சார் போட்டுருங்க சார்? என்னமோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். போய் உள்ள போவோம். சார் வந்துடுச்சு சார். சார், ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, ஃபுட்டு வந்துடுச்சு சார். நடாது விக்ரமா, வேணாடா கையில் நான் கண்ணிச்சு விடேன். சோலி முடிச்சு. அட பாவி. ஓ, எங்க போனாலும் துரத்தி அடிக்கிறாங்களே. ஏய், வரட்டா. இல்லடா, ஜெயிலுக்குள்ள போட்டு வச்சிட்டீங்கடா. மேட்ரிக் ஓபன் பண்ணு. இன்னைக்கு கேட் எஸ்கேப் பண்ண போறோம். தர வெளியே போ. விழுந்து கேட் வெளியே எஸ்கேப் ஆகி ஆகணும். சீக்கிரம். இங்கே இருக்கு. இல்லை, எலும்பு கூட்டிருக்கு. ஒரு நாள் நமக்கு முன்னாடி வந்த டெலிவரி பாயா இருக்குமோ? இருக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி. என்னது கதவு யாரோ திறக்கிற மாதிரியே இருக்கு. யாரு? வெல்கம் டு மை ஹோம். அவனை போக சொல்லு. சரிங்க. ஐயோ கிளவி. ஐயோ, இது நெஞ்ச வருது. ஐயோ, என்னடா திறக்கிற கதா திறக்க மாதிரியே வருது. ஏன் ஊரடி வெல்கம்லாம் பண்ணது ஓடிடுறாடே. என்னடா புதுசா இருக்கு. ட்ரெயின்லாம் இருக்கு. ட்ரெயின் எஸ்கேப் இருக்கா? என்னது ரோபோ வேற இருக்கு. என்னடா இது இடமா இருக்கு. இது என்ன பலகை இருக்கு. கிராணி ஒன்ல இருக்கிற பலகை மாதிரியே இருக்கு. சரி ரைட்டு. என்னது இந்த சத்தத்துக்கு கிராணி வருமோ? வந்துருச்சு. ஓ மை காட், கிராணி வருதே. ஓடு சரியா? வருது. அப்படி இந்த ஓட்ட வழி அப்படியே ஓடிட வேண்டியதான். இன்னும் ஒரு சத்தத்தை போட்டோம்னா கிராணி இங்கே வரும். இன்னொரு சத்தத்தை போடுவோம். அப்படியே நம்ம விறுவிறுன்னு மேல ஓடிட வேண்டியதான். உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? ஓ மை காட், வேலை இது தப்புல அந்த கிழவை மட்டும் வந்துடக்கூடாது. கையில ஷாட்கன் வேற வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இங்கே ஒழிவோம். திடீர்னு கிழவை ஷாட்கன் வேற வச்சிருக்கான். திடீர்னு சுட்டு போட்டானா அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வரலாம் நினைக்கிறேன். மெதுவாக நான் போகிறேன். கிழவை மட்டும் வந்துடக்கூடாது. கடவுளே, கிழவனை மட்டும் நடுவில் வர வச்சிடாத. குறுக்கிட்ட இந்த கவுசிங் கோதான்னு சொல்லி வருவான். வரல இல்லை, சந்தோஷம். இந்த தீப்பெட்டி இது எதுக்கு தரலையே. சரி, மேலே போவோம். இங்கே ஒரு ட்ராயர் இருக்கு. இதுக்குள்ளே என்ன பார்க்கலாம். இதுக்குள்ளே ஒன்று இல்லையா? இங்கே ஒரு ட்ராயர் இருக்கு. இங்கே ஒரு பெட்ரூம் வேறு இருக்கு. இங்கே ஒரு கீ இருக்கு. என்னென்ன அப்புறமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிளாங்க. ஓ தாத்தா என்ன கையில் கண்ணு சொல்லுவாங்க சாமி. ஷாட்கன் வச்சு சொல்லுவாங்க. கேரக்டர் பையனுக்கு ஒழுங்கா சொல்லவே தெரியல. அங்கே நிக்கிறான். பொறுமையா போவோம். விட்டானா சவுண்ட் எல்லாம் ஏற்றி வச்சுக்கிறேன். காலடி சுத்தம் கேட்குது போற மாதிரி தான். போலாம். கிராணி. ஓ மை காட், நம்ம போற இடத்துக்கு தான் போறாங்களே. ஓ, நானும் அங்கதான்டா போகணும். மேல என்ன இருக்குன்னு பார்க்கவே வர மாட்டேன். மறுபடியும் வருது கிராணி. ஓடாடி. இந்த கதவை போட்டிட்டு அப்படியே பெடுக்கடியில் பதிஞ்சிட வேண்டியதான். சீக்கிரம். கிராணி வருது. பார்க்குது, சுற்றி முற்றி பார்க்குது எங்க இருக்கான்னு.
ஆனால் நான் மாட்டவே மாட்டேனே. சிறுவன்ட்டு சிக்கும், சிறுத்தை சிக்காது. கிராணி, உன்னால் என்னை பிடிக்கவே முடியாது தெரியுமா? கிராணி டூலே உன்னை அடிச்சு நொறுக்கி விட்டேன். கிராண்ட்பாவை சுட்டு தள்ளிட்டேன். இதோட கன் என்ன அவன் கையில் வச்சிருக்கானா? அவன்கிட்ட வந்து கன்னை பிடிங்கி அவனை திருப்பி சுடுவேன். அக்கடியா? ஆல்ரெடி இங்கே ஒருத்தன் என்னைய மாதிரி ஒருத்தன் வந்திருக்கா. அவனை நீங்கள் கொண்டுட்டீங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே என்ன இருக்கு? பிடிச்சிக்கலாம் இருக்கு. சூப்பரு, நம்ம ரொம்ப தேவையான பொருள். வேமா போகணும். இந்த கிராணி ரொம்ப டேஞ்சரான கிராணி. இங்கே அந்த டெடி பேர் இருக்கு. கிராணி ஓடல இருக்கு, அதே டெடி பேர் தான். ஆனால் இது தொட்டா கிராணி கிராண்ட் பாக்கு கோவம் வரும்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அந்த ட்ராக்ல என்னென்ன இருக்குன்னு. கிச்சன் இவ்வளோ பெரிய கிச்சன் இருக்கு. ஒரு காய்கறி, ஒரு பொருள், கத்தி எதுவுமே இல்லாமல் இருக்கு. சரி, கிச்சன் வச்சுட்டாங்க. கிச்சன் அன்னை கிச்சன்லாம் வச்சாதீடா, தயவு செஞ்சு. உங்களுக்குலாம் செட் ஆகாதுடா. சமைச்சா சாப்பிட்றீங்க, இங்கே வர்றவங்களெல்லாம் சாவடிக்கிறீங்கடா. இந்த டோரை திறந்து வச்சுப்போம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இந்த ட்ராயருக்குள்ளே எல்லாரும் பார்ப்போம். இதுலேயும் ஒன்றும் இல்லை. சரி, ரைட்டு. வெப்பன் கீமோ இங்கே இருக்குன்னு தெரில. இங்கே என்ன இருக்குது? கல். ஓகே ஓகே, உண்டிகோல்கா. ரைட்டு. வெப்பன் கீமோத்தை கிடைக்கிட்டு கிளம்பி உன்னை அட்டிக்கிற அட்டியில் உன் பல்லு வந்து தெரிக்கிடும். கிளவை ஆட்டும். கிளை வாங்கிட்டு வந்து சாட்டியனை எப்படியாவது பிடிங்கி உங்க 2 பேரையும் போடுறேன். போடு. ரைட்டு, பிரிட்ஜு வந்துடுச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இல்லை. காரு. இந்த காரை பார்த்தோன்னே எனக்கு டவுட் வந்துச்சு. அப்பயே நான் வந்து உஷாராயிருக்கும். நானும் சேர்த்தான் போவோன்னு போனால் அந்த கிழட்டு பையன் துப்பாக்கி வச்சு நம்மளை சுடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு கல் இருக்குது, இதையும் எடுத்துக்குவோம். மொத்தம் 3 கல். ஒரு கல் மிஸ் ஆனாலும் இன்னொரு கல்லை வச்சு அந்த கிழமை போட்டுலாம். போய் உண்டிகோளுக்கு நமக்கு வெப்பன் கீ வேணும்னு நினைக்கிறேன். போய் வெப்பன் கீயை தேடுவோம். கமான். ஓகே, கிளவி இப்போ நான் உள்ளே போகிறான்னு நினைக்கிறேன். இல்லை போயிடுச்சா? கீழே போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே போகுது. இந்த ட்ராயருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோமா? இல்லை, ஒன்றும் இல்லை. மேலே போய் பார்ப்போம். மேலே நொட்டு தான் இருக்கு. இங்கே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே உள்ளே எதாவது இருக்கும். அதை போய் பார்ப்போம். அட பாவி, கிழட்டு பையன்ட்ட போய் அடி வாங்கிட்டோமே. இவ்வளோ வரட்டா வெப்பன்கியை தேடி வந்து அடிக்கிறேன்டா. வெப்பன்கியை தேடி எடுத்து ஒன்று மண்டை அடிக்கிறேன்டா. நான் யாரும் காட்டேன்டா. வரண்டா. டே கிழட்டு பயில என் மேலே கை வச்சிட்டல. உனக்கு ரிவேஞ்சு கொடுக்காம விட மாட்டேன்டா. ரிவேஞ்சு கொடுக்க போறியா? ரிவேஞ்சு வாடா உன்னை சூப் வைக்காம விட மாட்டேன்டா. சூப்பு வைப்பியா? சூப்பு உனக்கு வைக்க போறேன். ஆப்பு வெப்பன்கி தேடி ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாரு. இதுக்குள்ளதான் இங்கே வெப்பன்கி தள்ளு. நம்ம ஒழுங்கா செக் பண்ணுவோம். இருடா, ஜோ இது வேற. இந்த டோர் வெப்பன்கி எங்கடா இருக்கு? இதுக்குள்ள பார்ப்போம். சத்தராக்கலாமா? வெப்பன்கி கிடச்சி வாடா. நீ இப்போ வாடா, ஒத்தை வாடா. வேற வாடா. இருடா, வெப்பனை எடுத்துட்டு மண்டே ஓட்டைக்கிறான்டா. இருடா. எங்க மண்டை ஓட? பாவி, டே சும்மா சொன்னேன். சும்மா சொன்னடா. டே சாவுடா. ஏன் மண்டை உடைப்பியா? சும்மா சொன்னேன். சத்தா எப்படி சார்? எவ்வளோ? ஏய் போடா. என்ன இதெல்லாம் எடுத்துட்டு வரண்டா. துப்பாக்கியா? எடுத்துட்டு வா. என் கையில இருக்கு. நீ எப்பரா எடுப்ப? இருடா, வேற வெப்பன் இருக்குடா என்கிட்ட. எடுத்துட்டு வந்து உன் மண்டே உடைக்கிறேன்டா. ஐயால என்னையவா கலாய்க்க? இப்போ பாரு, உனக்கு எல்லாரும் அடிக்கிற அடியில் உன் பல்லு 2 தெரிக்கிறான் பாடுறா. டே வாடா. இப்போ வாடா பார்ப்போம். வரண்டா உன்னை சுடுறேன்டா. சுடுறா பார்ப்போம். இப்போ நீ சுடுவேன்னு சொல்லி தானே நான் வந்து போயிட்டேன். சுடுறா பார்ப்போம். என்ன மயக்கமா தயக்கமா? சாவு துப்பாக்கிடு. கிளவி எங்க? திடீர் ஜம்ஸ்கார் கொடுக்கும். கிளவி எங்க இருக்கிற? சீக்கிரம் வா. நீ கீழே தான் போயிருக்க. நான் அப்போதே பார்த்தேன். நீ வா. சீக்கிரம் வா. டைம் இல்லை. டக்குன்னு நான் வீடியோ முடிக்கணும். சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் போகணும். சீக்கிரம் வா. தேவையில்லாமல் என்னை பிடிச்சி உள்ளே போட்டு 2 பேரும் பண்ணுற அட்டகாசம் இருக்கே. சீக்கிரம் வந்து தொலைக்கிறானி. சொட்ட கிளவி சீக்கிரமா. சொட்டான்னு ஒரு சுப்பு வாயிலே போ. கிளம்பு.
மேலே என்ன இருக்கு பார்ப்போம். மேலே தான் போகவே இவ்வளோ படிக்காங்களே. மேலே போகும்போதெல்லாம் வந்துடுறாங்க. எங்கே இருந்தால் வராங்க தெரில. இங்கே அப்போ இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. இங்கே ஒரு ஏறி பார்ப்போம். மேலே என்ன இருக்குது? மேலே என்ன இருக்குது? ஓ, இங்கே வந்துட்டோம். ரூஃப்க்கு வந்துட்டோம். இங்கே தானே காக்கா இருக்கு. காக்கா செட்டிக்கே அடிச்சுக்கிட்டா செட்டிக்கே கொடு. ஃபஸ்ட்டு இந்த துப்பாக்கி எடுத்து இங்கே வச்சுக்குவோம். கிழக்கு பையன் துப்பாக்கி எடுத்து நம்ம சுப்புவான். அதனால துப்பாக்கி இங்கேயே வச்சுக்குவோம். கன் இல்லைன்னா ஒரு டம்மி பீஸு. இந்த செட்கி எடுத்து இங்கே ஒரு ஷெட் இருக்கு. இங்கேயே செட்கி இங்கே தூக்கி போட்டுருவோம். அங்கே போய் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வேறு ஏதோ போட்டுருக்கானே தேடிட்டு அப்புறமே அந்த செட்கியை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கிட்ட இருந்து குதிப்போம். இங்கிட்ட குதிச்சு இங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்து ஓ ஜஸ்ட் மிஸ்ட் இங்கேருந்து குதிக்கும்போது கொஞ்சம் பார்த்து குதிக்கணும். திடீர்னு குதிச்சு கீழே ஒன்றோன்னா அவ்வளோதான். இங்கே ஒரு கல் இருக்கு, எடுத்துக்கலாம். ரைட் யாருக்கிட்ட போகிற அந்த கிழட்டு பையன் ஒரு துப்பாக்கியை வச்சுட்டு அவன் பண்ணுற அலுப்பு சரியான அலுப்பு. இந்த உண்டிகோலை எடுத்துட்டு கீழே ஒரு ட்ரெயின் இருக்குமே, அங்கே ஒரு கண்ணாடி ஒன்று இருந்துச்சு. அதை உடச்சி அப்படியே உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். நீ கிழவன்ட்ட கன்னும் இல்லை ஒன்றும் இல்லை. அவன் தம்பி பீசி உள்ள போய் பார்ப்போம். இதை ஓடுறா சூஸ்கோ உள்ள போவா. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ, ஃபியூஸ் இருக்கு. இது நமக்கு ரொம்ப முக்கியமான பொருள். ஃபஸ்ட்டு இது குரோபாரை எடுத்து இந்த கலர் தந்து குரோபாருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமே இது ஃபியூஸை வச்சுட்டு வருவோம். நமக்கு ஜென்ரேட்டர் கேபிள் மட்டும் இருந்தால் போய் எஸ்கேப் ஆகிடும். ஓ சூப்பர், ஜென்ரேட்டர் கேபிள் கிடச்சிருச்சு. சூப்பர். ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், இந்த உண்டிகோலை எடுத்துக்கலாம். ஏன்னா கிராணிக்கிறான் பார்த்து திடீர்னு வந்துருவாங்க. அவங்கள சுட்டுட்டு மொத்தமாக வேலையை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடும். அங்கடா வாங்கடா, என்னையா என் மேலேயா கையை வச்சிருங்க. ஒரு துப்பாக்கி வச்சு நீ என்ன ஆட்டமா தாக்க? உனக்கு இனிமேல் துப்பாக்கியே கிடையாதுடா. எங்கடா ஃபஸ்ட்டு ஒரு கல் எடுத்துக்குவோம். 2 கல் போதும் நமக்கு. எட்ரா கல்லா கல்லா. ஆனால் இன்னும் ஒரு கல் இருந்தால் நல்லா இருக்கும். யார் வரா ஃபஸ்ட் அடி வாங்குறதுக்கு? ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் லக்கி மேன்? கீழே போடுவோம். கிளவி சத்தம் கேட்டு வரும். அந்த நேரம் பார்த்து கிளவி மண்டையில் ஒரு தமாள் ஒரு அடியை போட்டு கிளை வரும். கிளவ மண்டையில் தமாள்னு போட்டு ஜென்ரேட்டர் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணி ஃபியூஸை ஆன் பண்ணி சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் போயிடலாம். கமான் ரெடி சீக்கிரம் வா. ரொம்ப லேட் பண்ணாத. சரி, திடீர்னு நான் அடிப்பேன். வா சூப்பர் வா அப்படியே வா சொத்தா டக்க வா. பிடா போட்டு மெதுவாக வருவேன். வாங்கிக்க கமான். நெக்ஸ்ட்டு கிராண்ட்பா வேர் ஆர் யூ? கம் ஃபாஸ்ட். ஓ அந்த இருக்கியா? கிராணி யாரா சுத்தது? நான் தான். சாகுனியோ. ஓகே ரைட்டு. இது வேற தான் பார்க்க வேண்டியதாச்சு. ஆனால் இருவருன்னு போய் ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து வரலாம். ஜென்ரேட்டர் கேபிள் எடுக்கலாமா, ஃபியூஸ் எடுக்கலாமா? இது போவோம். எது பக்கத்தில் இருக்க கேசாம ஃபியூஸ் எடுத்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் எடுத்து அங்கே நான் போட்டு விட்ருவோம் படிக்கட்டில். ஃபியூஸ் எடுத்து ஃபஸ்ட் வச்சுருவோம். சாண்டு வச்சுருவோமா, படிக்கட்டில் போட்டுருவோமா? சரி போவோம். சரி, 2 பொருள் கீழே இருக்குது. ஒன்றுன்னா எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபியூஸை போய் எடுத்து வச்சுருவோம். சரி, 2 பொருள் ஒரே டயத்தில் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு போய் ஃபியூஸை வைப்போம். ஃபியூஸ் வைடா, பட்டில் எடுத்துடா. ஓ எலக்ட்ரிசிட்டி இல்லையே, அதுதான் ஜென்ரேட்டர் கேபிள் வேணும். போய் டக்குன்னு ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து ஷெட்டை ஓப்பன் பண்ணி அப்படி இங்கிட்டு சைட்டில் குச்சிடுவோம். அவ்வளோதான்டா. இப்போ விறுவிறுன்னு போய் ஜென்ரேட்டர் கேபிள் தூக்கிட்டு வந்துட வேண்டியதான். வேர் இஸ் த ஜென்ரேட்டர் கேபிள்? வேர் இஸ் இட்? விறுவிறுன்னு போய் ஜென்ரேட்டர் கேபிள் எடுக்கலாம். பிடிக்கிறோம். இருக்கு. ஓ அங்கே இருக்குது. தெரியாமல் இங்கிட்டு வந்துட்டே. ஜென்ரேட்டர் கேபிளா ஏற்றா ஓலாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஜானிக்கிறான் பாவம் சுட்டு தள்ளிட்டு தான் போகிறோம். ஓகே, எங்கே அதுக்கு கிளம்ப பதுக்கி வேணாம், இப்போ வர வேணாம். கரெக்டாக எஸ்கேப் ஆகும்போது அவனை சொல்லுவோம். கிளம்பனே கிளவியோ. ஃபஸ்ட்டு போய் ஜென்ரேட்டர் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். இந்த கதவை போட்டு வச்சுருக்கோம். டீலர் பார்த்தாங்கன்னா ஓடி வந்துடுவாங்க அழிக்கிறதுக்கு. ஷெட்டுக்கு இங்கே தானே போட்டோம். இந்த ஜென்ரேட்டர் கேபிள் எட்டி போட்டு ஷெட்கே எடுத்து ஓப்பன் பண்ணுறான். ஷெட்டா
ஓப்பன் போயிடுச்சு. ஜென்ரேட்டருக்கு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டுருவோம். எங்கே கேபிளில் கனெக்ட் பண்ணுற மாதிரி காணும். அந்த ஆன் பண்ணுற சுவிட்சா இது ஆக்சிலேட்டரா? தேவையில்லை எனக்கு ஆக்சிலேட்டர். நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலை, சேட் எஸ்கேப் பண்ணுறேன். அப்படியே விறுவிறுன்னு மேலே போய் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலாம். சுவிட்ச் ஆன் பண்ணுவோமா? இன்னும் கொஞ்சம் மேலே இன்னும் மேலே போய் கசானி கிச்சன் வழியாவே இறங்கிடலாமோ? சரி விடுங்க. ஓ அப்படியே இப்படி இறங்கி இப்படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். குறுக்க அந்த 2 பேரும் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். குறுக்க இப்போ உடச்சி போட்டுவாங்க. ஆல்ரெடி ரொம்ப முழுத்துட்டோம் அவங்க 2 பேரையும். இந்த படத்தை நான் அழுத்திட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து அப்படியே ஐயோ அப்படி அழுத்த முடியல போல. அப்படியே அழுத்திட்டு ஓட வேண்டியதுதான். கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஓகே ரைட்டு. துப்பாக்கி இங்கே தான் இருக்கு. காருக்குள்ளே 2 புல்லட் இருக்கோம். அதை லோட் பண்ணி 2 பேரை சுட்டு கழிச்சு அப்படியே போக வேண்டியதான். போகலாம். கிராணி எந்த போகுது? கிராணி ஏய் அது ஏக்கல போல கூப்பிட்டது. இதுக்குள்ள காருக்குள்ளே புல்லட் இருக்காது பார்ப்போம். காருக்குள்ளே 2 புல்லட் இருக்கு. அதை லோட் பண்ணி ஒரே அடி. எவ்வளோ புல்லட்டா? லோட் 2 புல்லட்டு. இங்கே சத்தம் முடியுமா? முடியாதா? கிராணியை கூப்பிடும். கிராணி சொத்தமாண்டா. ஏன் சொத்த? பார்த்துருச்சு வருது. வா டக்குமா. என்ன பேச்சு பேசுறீங்க 2 பேரும்? இறவன் துப்பாக்கி வச்சு அந்த தான் காட்டுறான். நீ கையில் உளுத்த கட்டையை வச்சு அந்த அடி அடிச்சு வர அன்னையவே. தா முதலைக்கு சாப்பாடா போ உள்ள போ. ரோலிக்கில் போ. நெக்ஸ்ட்டு சீக்கிரம் வா, டைம் ஆச்சு. சீக்கிரம் வாடா டேய். எவ்வளோ நேரம்டா? சீக்கிரம் வாடா. ரொம்ப நேரம் ஆயிட்டுக்குடா. சீக்கிரம் வாடா டேய். வாடா. அந்த வாடாம் பேரு ஆடி அசைச்சு வருவேன். 6 மாதம் கழிச்சு தான் வருவோம் போல. சீக்கிரம் வாடா. வாடாடாமா. வா சீக்கிரம் வா. வா இந்தா தாமா போ. நீ அப்படியே முதலைக்கு சாப்பாட போறியா? போ. அவளாம் முடிஞ்சிச்சு. ஓகே பாய். போயிட்டு வரேன். பாய். இந்தா உன் துப்பாக்கி நீயே வச்சுக்கோ. வெளியே போகிறேன். மறுபடியும் அவன் தப்பிச்சு போயிட்டானே. உன்னால ஒரு வேலையும் உருப்படியா பண்ண முடியாது. துப்பாக்கி வச்சு என்னடா பண்ண? துப்பாக்கி அவன் எடுத்துட்டு போயிட்டான். நான் என்ன பண்றது? வேஸ்டடி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.